குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே நமது தியானத்திற்காக சங்கீதம் 25:5 உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். அன்பானவர்களே, ஒரு நாளை துவங்கி ஒரு நாளை முடிக்கிறதற்குள் நாம் படுகிற பாடுகளுக்கு நடுவிலே ஒரு ரகசியத்தை இங்கே சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த இடத்துல இது ஒரு ஜெபத்தின் சங்கீதம், பாடலின் சங்கீதம் அல்ல. இந்த சங்கீதம் பாடலா இருந்தாலும் இது ஒரு ஜெபம். இதுல ஒரு கூக்குரல் இருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், என்னை நீர் வழி நடத்த வேண்டும். இந்த நாள் முழுவதும் வழி நடத்தலுக்கும் இரக்கத்திற்கும் விடுதலைக்கான ஒரு ஜெபம். வழி நடத்தலுக்கும் இரக்கத்திற்கும் விடுதலைக்கான ஒரு ஜெபம். இங்கே இவர் கேட்கிறார், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். இந்த இடத்துல சத்தியத்தை கேட்கிறார். சத்தியம் என்பது வெறும் ஒரு அறிவுரை அல்ல. Truth is not an information. It's God's word and character. இது தேவனுடைய வார்த்தையும் அவருடைய சுபாவமாக. ஆகையால் என்னுடைய ஜீவனானது ஆண்டவரே சத்தியத்தோடு இணைந்திருக்க வேண்டும், என் உணர்ச்சியோடு அல்ல. அதற்காக தான் நாள் முழுவதும் உமது சத்தியத்திற்காக நான் காத்திருக்கிறேன். ஆமாம் பாருங்களே, உணர்ச்சிகளோடு இணைய வேண்டாம், சத்தியத்திலே நடத்த. சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அநேக மக்கள் தங்களுடைய டாலண்டை நம்பி, நிறைய பேர் டேலண்ட், அவங்க டாக்டர்ஸ், அவங்க டெக்னிக்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. டெஸ்ட் வர்ற வரைக்கும் அதெல்லாம் பயன்படும். ஆனால் டெஸ்ட் வந்துச்சுன்னா அவங்களை விடுவிக்க போகிறது எதுன்னு கேட்டால் சோதனையில் சத்தியம் மட்டும்தான். அந்த சத்தியத்தை கேட்போம். சத்தியம் நம்ம விடுவிக்கும், இரக்கம் கொண்டு வரும், வழி நடத்தும். செபிக்கலாம். பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும். நாள் முழுவதும், நாள்தோறும் அல்லது நாள் முழுவதும் மக்காய் காத்திருக்கிறேன் என்ற தாவீதின் அனுபவம் தமது மக்களின் அனுபவமாய் மாறட்டும். உணர்ச்சியினால நடத்தப்படாது, சத்தியத்திலே நடத்தப்படட்டும். அப்படி கர்த்தர் செய்கிறதற்காக நன்றி. ஏன்னா உணர்ச்சிகளை பயமுறுத்தும், குழப்பத்தை கொண்டு வரும், கண்ணீரை கொண்டு வரும். ஆனால் உடைய சத்தியம் எங்களுக்கு இரக்கத்தையும் விடுதலையும் கொடுக்கும். அது எங்களை வழிநடத்தும். அப்படி செய்யட்டும். எல்லாமே கர்த்தர் நேரிடும். நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைதானே நம்பியுள்ளேன். God bless you, church. Have a blessed day.